வாங்க, என்ன வேணும்? பவுடர் அடிக்க ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுங்க. நார்மலா வேணுங்களா, ஹேண்டில் வச்சது வேணுங்களா? ஹேண்டில் வச்சதே காட்டுங்க. இதுல பாருங்க. எல்லா கலர்ஸுமே நல்லா தான் இருக்கு. ஸ்கின் கலர் எடுத்துக்கிறேன். எவ்வளவு இது? நார்மல் 10 ரூபா, இது 15 ரூபாங்க. 15 ரூபாயா? நமக்கே 13 ரூபாய்க்கு வருது. நம்ம 2 ரூபா தான் லாபம் வச்சு விக்கிறோம். ஏங்க ரேட் அதிகமா இருக்கா? இல்லங்க, எங்க ஏரியால இதே பீஸ் 30 ரூபான்னு கொடுத்தாங்க. பாதியாக்கி நான் 2 பீஸ் எடுத்துக்கிறேன். 30 ரூபாய்க்கு விக்கிறாங்களா? இவங்க உண்மையா சொல்றாங்களா இல்ல பிராங்க் பண்றாங்களா? வேற எது வேணுங்களா? வேற ஒரு பால் பாயிண்ட் பென் ஒன்று கொடுங்க. இந்தாங்க. இது ஓகே. எவ்வளவுங்க? 10 ரூபாங்க. 10 ரூபா தானா? நிஜமா தான் சொல்றீங்களா? 10 ரூபா தாங்க. ஏன் உங்க ஏரியாவுல எவ்வளோ? 20 ரூபான்னு இதே பெண்ணை கொடுத்தாங்க. இது பிராண்டட் பென். எல்லாரையும் ஒரே ரேட்டு தான். எங்க கடையில 10 ரூபா தாங்க. நீங்க 10 ரூபா கொடுத்தா போதுங்க. எங்க ஏரியா பிரைஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்க 10 ரூபா போதும். நீங்க உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. என் சிஸ்டருக்கு பர்த்டே நெக்ஸ்ட் வீக் காமிங்க. பேசாம அவங்க ஏரியால போய் ஒரு கடையை போட்டுலாம் போல. இதுல பாருங்க மேடம், மிரர்ல பாருங்க. இது ஓகே. எவ்வளவு இது? நம்ம கடையில இது 200 ரூபாய் தான். அவங்க ஏரியால இது 400 500 தெரியலையே. என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பேசாம எங்க ஏரியா பிரைஸ் கொடுத்துறவா? இல்ல மேடம், எங்க கடையில 200 ரூபாய் தான். நீங்க 200 ரூபாய் கொடுத்தா போதும். இந்தாங்க. சின்ன பொருளாம் டபுள் மடங்கு விலை சொல்லி ஆசையை காட்டி பெரிய பொருளா பாதி விலைக்கு வாங்கலாம்னு பார்த்தேன். எஸ்கேப் ஆயிட்டாரே.